கொழும்பு பேருந்து நிலையத்தில் மறைவான இடத்தில் பிக்கு அதிரடியாக கைது, வெளியாகிய பின்னணி. விமான பணிப்பெண் கனவோடு இருந்த 20 வயது இளம் யுவதி திடீர் உயிரிழப்பு, வெளியான காரணம். தெஹிவளை கல்கிசை துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் தொடர்புடைய உந்துருளி ஓட்டுநர் சற்று முன் வசமாக சிக்கினார். நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவர விவகாரத்தில் தொடர்புடைய 4 சந்தேக நபர்களின் பெயர்கள் நீதிமன்றத்திற்கு. ஊகங்களின் அடிப்படையில் மக்கள் மீது குற்றம் சாட்டாதீர்கள் என்று அனுர அரசை குற்றம் சாட்டினார் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார. இலங்கைக்கு டெங்கு தடுப்பூசியை பெற அனுமதி கோரப்பட்டுள்ளது, சுகாதார பிரதி அமைச்சர் சற்று முன் அறிவிப்பு. பிரபல தனியார் வகுப்பு நிலைய உரிமையாளர் போதைப் பொருளோடு வசமாக சிக்கினார், விசாரணையில் வெளிவரும் அதிர்ச்சி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். கொழும்பில் தனியார் பேருந்து நிலையத்தின் 4வது நடைமேடைக்கு பக்கத்தில் உள்ள மலசலகூட பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளோடு பௌத்த பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. ஊழல் ஒழிப்பு சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் குழுவினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து நடத்தப்பட்ட சோதனையிலேயே இந்த பிக்கு கைது செய்யப்பட்டுள்ளதோடு சந்தேக நபரை சோதனையிட்டதில் அவரது தோளில் தொங்கவிடப்பட்டிருந்த பயணப்பையில் பொழுத்தினால் சுற்றப்பட்டு காகிதத்தால் மூடப்பட்டிருந்த பொதியொன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த பொதியை சோதனையிட்ட போது அதற்குள் போதைப் பொருள் இருப்பது கண்டறியப்பட்டதோடு தொடர்ச்சியாக சந்தேக நபரையும் கைப்பற்றப்பட்ட சான்று பொருட்களையும் போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்று நடந்த சிறப்பு சோதனையில் நிறுத்ததில் குறித்த பொதியில் 88,700 மில்லிகிராம் ஹெரோயின் இருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள பிக்கு புத்தளம் பகுதியில் உள்ள விகாரை ஒன்றில் வசித்து வருபவர் என்று போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். சந்தேக நபரான பிக்கு மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் என்றும் போலீசார் தெரிவித்ததும் குறிப்பிட வேண்டியது. பாணந்துறை ஹிரண பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய யுவதியொருவர் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் மாத்திரமில்லாது இலங்கையர்களையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. காரணம், ஒடித்தியா முதுமாலி விஜயசேகர என்ற இந்த இளம்பெண் தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி கற்று வந்ததோடு எதிர்காலத்தில் விமான பணிப்பெண்ணாக வேண்டுமென்ற கனவோடு வாழ்ந்து வந்துள்ளார். சுவாச கோளாறு காரணமாக இவர் திடீரென்று உயிரிழந்துள்ளதோடு சிறுவயது முதலே சுவாச கோளாறால் பாதிக்கப்பட்டிருந்த இந்த பெண் இதற்காக தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வந்ததாகவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 21ஆம் தேதி திடீர் மூச்சு திணறலுக்கு பின் அவரது உடல்நிலை மோசமடைந்து இவர் உயிரிழந்துள்ளார். கனவுகளோடு வாழ்ந்து வந்த இந்த இளம் வயதிலேயே இந்த பெண்ணின் வாழ்க்கை இவ்வாறு முடிவுக்கு வரும் என்று தாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று உறவினர்கள் கவலை தெரிவித்துள்ளதோடு ஒடித்தியாவின் தந்தை விஜயசேகர தொழிலதிபர் என்றும் அவருக்கு 16 மற்றும் 13 வயதுடைய 2 சகோதரிகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெஹிவளை மயானத்தின் காவலாளி மேல் துப்பாக்கி சூடு நடத்தியதோடு கல்கிசை டெம்பிளஸ் தெருவில் இருக்கும் வீடொன்றில் இருந்த நபர் மீது துப்பாக்கி சூடு நடத்த முயன்றமை போன்ற சம்பவங்களின் போது துப்பாக்கிதாரி பயணித்த உந்துருளியை செலுத்திய நபர் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். 25 வயதுடைய அத்திடிய பகுதியைச் சேர்ந்த நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். ஐஸ் போதைப் பொருளும் இந்த நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த 19ஆம் தேதி ஸ்கூட்டர் ரக உந்துருளியில் வந்த 2 பேர் தெஹிவளை மயானத்தின் காவலாளி மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருந்த நிலையில் சம்பவத்தில் காயமடைந்த காவலாளி சாண்டோ எனப்படும் போதைப் பொருள் கடத்தல்காரரின் தந்தை என்று விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. திட்டமிடப்பட்ட குற்றவாளியும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான கொஸ்மல்லி தரப்பினராலேயே இந்த துப்பாக்கி சூடு வழிநடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் அறிந்துள்ளனர். கடந்த 21ஆம் தேதி கல்கிசை டெம்பிளஸ் வீதியில் உள்ள வீடொன்றில் இருந்த நபர் மீது துப்பாக்கி சூடு நடத்த முயன்ற சம்பவத்திலும் இதே நபர்தான் உந்துருளியை செலுத்தியுள்ளார் என்பது அம்பலமாகியுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் நடத்திய விசாரணைகளில் திட்டமிடப்பட்ட போதைப் பொருள் கடத்தல்காரரான படோவிட்ட அவிஸ்க என்பவரே தன்னை வழிநடத்தியதாக ஒப்புக்கொண்டுள்ளார். துப்பாக்கி சூடு நடத்தியவர்களை ஏற்றி செல்வதற்காக படோவிட்ட அவிஸ்க தமக்கு 2 லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கியதாகவும் சந்தேக நபர் வாக்குமூலத்தை கொடுத்துள்ளார். 2 துப்பாக்கி சூட்டு சம்பவங்களிலும் தான் உந்துருளியை மட்டுமே செலுத்தியதாகவும் துப்பாக்கி சூட்டை 2 வேறு நபர்கள் மேற்கொண்டதாகவும் சந்தேக நபர் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார். கடந்த 19ஆம் தேதி காலை தொலைபேசியில் அழைத்த படோவிட்ட அவிஸ்க சாண்டோவின் தந்தை மீது துப்பாக்கி சூடு நடத்த தயாராகுமாறு கூறியதாகவும் அதற்கமைய பெல்லன்வில நடைபாதை பகுதிக்கு சென்று உந்துருளியில் துப்பாக்கி சூடு நடத்தியவரையும் ஏற்றி சென்றதாகவும் தெரிவித்துள்ளார். துப்பாக்கி சூட்டின் பின்னர் துப்பாக்கி சூடு நடத்தியவரை கிரிவத்துடுவ பகுதியில் இறக்கிவிட்டு உந்துருளியை கெஸ்பேவ வீதியில் கைவிட்டு வருமாறு தமக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல் கடந்த 21ஆம் தேதி இரவு கல்கிசை டெம்பிளஸ் வீதியில் உள்ள வீடொன்றில் இருந்த நபரை இலக்கு வைத்து துப்பாக்கி சூடு நடத்துவதற்காக அதற்குரிய நபரை பில்லேவ
விகாரை பகுதிக்கு சென்று தாம் அழைத்து வந்ததாக இவர் தெரிவித்துள்ளார். துப்பாக்கி சூட்டின் பின் அவரை பொருளஸ்கமோ பகுதியில் இறக்கிவிடுமாறு படோவிட்ட அவிஸ்க வாட்ஸ்அப் ஊடாக தம்மை அறிவுறுத்தியதாகவும் சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். சந்தேக நபரிடமிருந்து துப்பாக்கி சூடு நடத்தியவர்களோடு தொடர்பு கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட 3 கைபேசிகள் வழங்கப்பட்ட 2 லட்சம் ரூபாவில் மீதமான 55,000 ரூபாய் பணம் மற்றும் குற்ற செயலின் போது அவர் அணிந்திருந்த ஆடைகள் என்பன காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நுகைகொடி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவு பெறப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் குறித்து 4 சந்தேக நபர்களின் பெயர்கள் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கீனட்டி என சுபுன் எனப்படும் சுபன் மதுசங்க, சேன் திலான் சில்வா, கழுமல்லி எனப்படும் அசான் பெர்னாண்டோ மற்றும் பபா எனப்படும் சமீர சம்பத் ஆகியவர்கள் அடையாளம் காணப்பட்டு இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார அவரது சொந்த மகன் உட்பட குற்றம் செய்யும் எவர் மீதும் சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று கூறிய அதே வேளையில் அனுமானங்களின் அடிப்படையில் தனிநபர்கள் மீது குற்றம் சாட்டுவதற்கு எதிராகவும் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீன நாட்டவர் ஒருவரிடமிருந்து 20 மில்லியன் ரூபாய் திருடிய சம்பவம் குறித்த விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அவரது மகன் அனுதா பண்டார மற்றும் மேலும் 5 சந்தேக நபர்களுக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று பல கடுமையான நிபந்தனைகளுக்கு பின் பிணை வழங்கியதை அடுத்து அவரது தந்தை சாந்த பண்டார இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ஒவ்வொரு சந்தேக நபரையும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணையில் விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டதோடு வெளிநாட்டு பயண தடை உட்பட மேலும் பல தடைகளை விதித்துள்ளது. நீதிமன்ற நடவடிக்கைகளை அடுத்து பேசிய சாந்த பண்டார நீதித்துறையின் மேல் தனக்கு நம்பிக்கை உள்ளது. அண்மை காலமாக ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பகிரப்பட்டு வரும் பொய்யான செய்திகள் குறித்து கவலை தெரிவித்ததாகவும் தெரிவித்துள்ளார். என் மகன் மட்டுமல்ல, யார் தவறு செய்தாலும் சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும். அதில் நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றோம். தனது மகனுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லை என்று தனது வழக்கறிஞர்கள் தன்னிடம் தெரிவித்ததாக சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் பல்வேறு கோணங்களில் விசாரிக்கப்பட்டுள்ளதாக கூறி காவல்துறை விசாரணையையும் அவர் வரவேற்றுள்ளார். உண்மை வெல்லும். இன்று அந்த உண்மை வென்றுள்ளது. நாங்கள் நீதித்துறைக்கு எங்கள் மரியாதையை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். இலங்கையில் டெங்கு பரவல் இப்பொழுது இதுவரையில் இல்லாத அளவுக்கு அதிகரித்து வரும் நிலையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டெங்கு தடுப்பூசியை இலங்கைக்கு பெற்றுக்கொள்வதற்கான அனுமதி கோரி கோரிக்கை படிவம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். நாட்டில் டெங்கு பரவல் நிலைமையை மற்றும் அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த மாதத்தில் மாத்திரம் இதுவரையான காலப்பகுதியில் 26,136 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு இது இந்த ஆண்டில் ஒரு மாதத்தில் அடையாளம் காணப்பட்ட அதிகபட்ச டெங்கு நோயாளர் எண்ணிக்கை என்றும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை குறையும் என எதிர்பார்க்கப்படுவதோடு டெங்கு நோய்க்கான தடுப்பூசி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நோய் ஏற்படுவதற்கு முன் குறித்த தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதன் மூலம் பாதுகாப்பை பெற முடியும் என கூறப்படுகிறது. இது ஒரு புதிய தடுப்பூசி என்பதால் நோய் தடுப்பில் இது எந்த அளவுக்கு வெற்றியளிக்கும் என்று தற்போது சொல்வது கஷ்டம் என்றும் தெரிவித்துள்ளார். ஆனாலும் பல நாடுகள் இந்த தடுப்பூசிக்கு அனுமதி வழங்கியுள்ளது. ஆகவே இலங்கைக்கு இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்கான அனுமதி கோரப்பட்டுள்ளது என்றும் சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். ஹொரணையில் இயங்கி வரும் பிரபல தனியார் வகுப்பு நிலையம் ஒன்றின் உரிமையாளர் ஐஸ் போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. 44 வயதுடைய கொரணை நர்த்தனக்கல பகுதியைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதோடு சந்தேக நபரிடமிருந்த 15 கிராம் 250 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கையடக்க தொலைபேசி மற்றும் சிம் அட்டை அத்துடன் இலத்திரனியல் தராசு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. நர்த்தனக்கல பகுதியில் இருக்கும் சந்தேக நபரின் வீட்டுக்கு சென்றபோது அவர் அங்கிருந்து தப்பி செல்ல முயற்சித்துள்ளதோடு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஹொரணை பகுதியைச் சேர்ந்த பிரபல வர்த்தகர் ஒருவரின் மகன் என்றும் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் மீது இதற்கு முன்னரும் போதைப் பொருள் தொடர்பான பல குற்றச்சாட்டுகள் காணப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதோடு சந்தேக நபரை தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை எரிபொருள் களஞ்சிய சாலை வளாகத்துக்கு அண்மையில் வெற்றுக்காணியில் இன்று திடீரென தீ பரவிய நிலையில் பரபரப்பான சூழல் உருவாகியுள்ளது. கடற்படையினர் மற்றும் பெட்ரோலிய அதிகாரிகளின் கடும் முயற்சியால் இந்த தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதோடு எரிபொருள் களஞ்சிய சாலை வளாகத்தை சூழவுள்ள வெற்றுக்காணிகள் நீண்ட காலமாக பராமரிப்பின்றி காணப்படுவதோடு அவற்றில் குப்பைகளும் கொட்டப்படுவதாக தெரிய வந்துள்ளது.